நமக்கு என்ன வேணுமோ அதை எழுதுனா நாம நினைச்சதெல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? கேட்கறதுக்கு வினோதமா இருக்கலாம். இது எப்படி நடக்கும் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஆனா இது நடக்கும். நமக்கு என்ன வேணாங்கிறதுல நாம எப்பவுமே தெளிவா இருப்போம். ஆனா என்ன வேணும்னு கேட்டா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லப்போனா நம்ம ஆசைகளை நாம பெரும்பாலும் மனசார வெளிப்படுத்துறதே கிடையாது. உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தருக்கு ஒரு வேலை வேணும். பொதுவா எப்படி யோசிப்பாங்க? எனக்கு ஒரு வேலை வேணும். அப்பதான் இப்ப இருக்கிற சூழலை சமாளிக்க முடியும். மற்றவங்களோட வார்த்தைகள்ல இருந்து தப்பிக்க முடியும். அதுக்கு நான் என்ன பண்றது? எங்க போறது? யாரை பார்க்கறது? எப்படியாவது அதை அடையணும். என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற சிந்தனைக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிருவாங்க. இதே சிந்தனைய எனக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். அதனால எனக்கு ஒரு நல்ல வருமானம் வரும். தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் நிம்மதியா செஞ்சுப்பேன். சந்தோஷமா இருப்பேன். அதுவும் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலை கிடைச்சா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ முதல் சிந்தனைக்கும் 2வது சிந்தனைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்களா? முதல் சிந்தனை நமக்குள்ள ஒரு கவலையை தருது. 2வது சிந்தனை நமக்குள்ள ஒரு நல்ல உணர்வை தருது. இந்த சிந்தனை தான் நாம உண்மையிலேயே நமக்கு என்ன வேணுங்கிற அந்த ஆசையை மனசார வெளிப்படுத்துறோம்னு காட்டுது. சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் எல்லா விஷயத்தையும் தேடுறோம், உருவாக்குறோம். ஆனா அது நம்ம சிந்தனைகள்ல வெளிப்படுறது இல்லை. அதை நம்ம சரி பண்ணி ஆகணும். இதை எடுத்த உடனேயே சிந்தனைக்குள்ள கொண்டு வர்றது கஷ்டம். அதனாலதான் எழுதுறதுங்கிறது ஒரு நல்ல தீர்வா இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் மனசார எழுதுங்க. எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் எழுதுங்க. நிச்சயமா நடக்கும். எனக்கு நடந்தது. என்னை போல நிறைய பேருக்கு நடந்தது. அப்போ உங்களுக்கும் நடக்கும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தானே. சும்மா சோதிச்சு பாருங்க. நல்லது நிச்சயமா நடக்கும்.